போர் எதிர்ப்பு மக்கள் மத்தியிலே ஒரு பண்பாடாக மாற வேண்டும். ஏகாதிபத்திய எதிர்ப்பு பாரம்பரியம் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதனுடைய அங்கமாக வல்லாதிக்க எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற தமிழ் தேச குடியரசு இயக்கத்தினுடைய தென்மண்டல பொறுப்பாளர் தோழர் மெய்யப்பன் அவர்களுக்கும், மதுரையில் இது போன்ற மக்கள் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நடத்துகிற இரண்டாவது நிகழ்ச்சி இது. 5ஆம் தேதி பெத்தானியாபுரத்தில் இடதுசாரி கூட்டமைப்பு சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த வல்லாதிக்க எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இடதுசாரி கட்சிகள் வழக்கம் போல மதுரையிலே பல்வேறு பகுதிகளிலே ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். கிடைத்திருக்கிற இந்த நேரத்திலே சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சதாம் ஹுசேன் பொய் காரணங்களால், இந்த ட்ரம்பால இல்லை, ஏதோ ட்ரம்ப் தான் மெண்டலு சர்வாதிகாரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற அமெரிக்க தலைவர்லாம் யோக்கியன்னு தப்பா புரிஞ்சுக்கிறானா. சதாம் ஹுசேன் ஈராக்கினுடைய அதிபர் தூக்கிலேற்றப்பட்டார். வெனிசுலா அதிபர் மதுரோ அவருடைய மனைவியோடு கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் அமெரிக்க சிறையில் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பாலஸ்தீனம் இந்திய அரசுக்கு நட்பு நாடாக இருந்தது. பாலஸ்தீன விடுதலை இயக்கம் யாசர் அரஃபத் அவர் இந்தியாவினுடைய தோழனாக இருந்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் யாசர் அரஃபத்தை இந்தியாவிற்கு வரவைத்தார். இந்திய அரசு மரியாதையை யாசர் அரஃபத்துக்கு அளித்தார். பாலஸ்தீன விடுதலை இயக்கம் ஈழ போராளிகள் பிரபாகரன், பத்மநாபா, சிறிசவரத்தன் உட்பட 5 பேருக்கு பயிற்சி அளித்த ஒரு விடுதலை இயக்கம். ஒன்ன வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது போல இஸ்ரேலுக்கு கிடைத்த இடத்தை பயன்படுத்தி 2 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட யுத்தம், அமெரிக்க ஆதரவோடு நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் இன்றைக்கு காசா நிலைகுலைந்து போயிருக்கிறது. சிதறங்களுக்கு இடையிலே வாழ்வதற்கு பொருத்தம் இல்லாத ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. யுத்தம் எவ்வளவு கொடூரமானது என்பதை காசாவினுடைய வீடியோக்களையும் படங்களையும் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ரவுடி கையிலே அருவாளோடு வந்து இந்த சுற்றி இருக்கிற கடல்களை எல்லாம் ஒரு அளப்பறை கொடுத்துட்டு போனான்னா அது எப்படி ஒரு அதிர்வை உருவாக்குமோ, எந்த தாக்குதலும் எந்த பாதிப்பும் இல்லை என்றால் கூட ஒரு படபடப்பை, ஒரு பாதுகாப்பு மனோபாவத்தை உருவாக்குமோ. யுத்தம் ஒரு காலத்திலே நேருக்கு நேர் துப்பாக்கிகளோடு சண்டை போட்டுக்கொண்ட யுத்தம் மாறி இன்றைக்கு ஒரு நாட்டிலே இருந்து பொத்தானை அழுத்தினால் இன்னொரு நாட்டிலே மிகச் சரியாக குறிவைத்து குண்டு விழும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு ட்ரோன்கள் வெறும் படம் வீடியோ பிடிப்பதற்காக தான் ட்ரோன்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்யாண வீடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் ட்ரோன்களை பறக்க விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ட்ரோன்கள் தாக்குதல் கருவிகளாக, ஆயுதங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் ஒரு நாட்டின் மீது போய் விழுகிறது. விழுகிற இடத்தை சுற்றி அந்த நாடு சிதறுகிறது. ஒரு காலத்தில் இதை நாம் பத்திரிகையிலே தான் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நம் வீட்டு முன்னறையில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியிலே யுத்தம் எப்படி நடைபெறுகிறது, குண்டு எப்படி விழுகிறது,
ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது எப்படி கொத்துக்குண்டுகளை வீசுகிறார்கள் என்பதையெல்லாம் ஈழப் போராட்டம் தொடங்கி, ஈழப் போராட்டத்திலே இந்திய ராணுவத்தினுடைய துணையோடு, ஏன் இன்றைக்கு நாம் யாருக்கு ஆதரவாக நிற்கிறோமோ அதே ஈரானுடைய துணையோடு சிங்கள ராணுவம் தகர்த்து எறிந்தது ஈழத் தமிழர்களுடைய கனவுகளை, அவர்களுடைய வாழும் பகுதிகளை எல்லாம் சிதைத்து கடைசியிலே முள்ளிவாய்க்கால் என்ற நினைவு சின்னத்தோடு முடித்தது. அதைவிட கொடுமையான நிலையை காசா இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. முதல் நாள் திடீரென மோடி இஸ்ரேல் போகிறார். தந்தை நாடு இஸ்ரேல் எனக்கு தந்தை நாடு என்கிறார். ஒருவேளை அவங்க அப்பா அங்க பிறந்தானா என்னான்னு தெரியல. தந்தை நாடு என்று சொல்லிவிட்டு இந்தியா வந்து சேர்கிறான். மறுநாள் ஈரான் மீது குண்டு விழுகிறது. மோடிக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடப்பதற்கு சாத்தியமில்லை. இதை சிறுபிள்ளை கூட தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல நண்பர்களே, மோடி, இஸ்ரேல், அமெரிக்கா இந்த மூவருக்கும் ஒரு நேர்கோடு இருக்கிறது. உலகம் முழுவதும் இஸ்லாமிய எதிர்ப்பில் முதன்மையாக முன்னிற்பது அமெரிக்கா. இஸ்ரேல் முன்னிற்கிறது. அதே இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமிய தாக்குதலை, வழிபாட்டு தலங்களை தகர்த்தெறிவது என்பதிலே இந்தியா, RSS முன்னிற்கிறது நண்பர்களே. ஆக மூன்று நாடுகளும் நண்பர்களாக ஒரே நேர்கோட்டிலே கரம் கோர்த்து நிற்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக சிதைப்பது என்பதை அமெரிக்க, இஸ்ரேல், இந்திய கூட்டு என்பது சர்வசாதாரணமாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. இலங்கை நண்பர்கள் இங்கே சொன்னீர்கள், இந்த யுத்தம் நம்ம நாட்டுக்கு வருமானு. இன்னைக்கு வீடு வீடா பேச ஆரம்பிச்சாச்சு. ஹோட்டலை பற்றின நிறைய கதைகளை மேடைகளில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. தெருவோர கடைகள் கிடையாது. ஹோட்டல்ல காலையில போய் நான் தோசை கிடைக்குமானா சப்பாத்தி மட்டும்தான் கிடைக்கும்ன்றான். அங்க இருக்கிற அடுப்பு என்பது கிடையாது. தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது, மதுரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, புதூர் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் யுத்தத்தினுடைய தாக்கம் நம்முடைய வீதி வரை வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்துமா பெருங்கடலில் சர்வதேச அனைத்து நாட்டு பயிற்சிக்கு வந்து போன ஈரான் கப்பலை இலங்கைக்கு அருகிலே, அது இந்துமா பெருங்கடலில் அமெரிக்கா வீழ்த்துகிறது, மூழ்கடிக்கிறது. நான் தான் செய்தேன் என்று வெளிப்படையாக சொல்லுகிறது. நம்ம நாட்டுக்கு வருமா என பேசிக் கொண்டிருந்தோம். நம்ம நாட்டுக்கு இந்துமா பெருங்கடல் வரை, கிட்டத்தட்ட இந்துமா பெருங்கடல் என்பது நம்ம ராமநாதபுரத்திலிருந்து இலங்கை, இலங்கைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. மதுரையில குண்டு விழாதுன்னு நிச்சயம்லாம் கிடையாது. ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்தில், பரமக்குடியில், மதுரையில் குண்டு விழாது என்பது இப்பொழுது நிச்சயம் கிடையாது. அருமை நண்பர்களே, கிரேட்டஸ்ட் இஸ்ரேல் இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள், அகண்ட இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் என இஸ்ரேல் சொல்லுகிறான், அகண்ட பாரதம் என RSS சொல்லுகிறான். நண்பர்களே, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தினேன் என்று சொல்லும் பொழுது வாயை மூடிக்கொண்டிருந்த மோடி, ரஷ்யாவில எண்ணெய் வாங்காத, வெனிசுலாவில் நான் கைப்பற்றிருக்கேன் அங்கதான் வாங்கணும்னு சொன்ன மோடி, அப்பெல்லாம் ட்ரம்ப் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத மோடி இன்னைக்கு சர்வசாதாரணமாக RSS-ஐ தடை செய்ய வேண்டும் என சொன்னதற்காக இவர்கள் வேகமாக கண்டனம் தெரிவிக்கிறார்கள். நீங்க உலக ஜோக் ஒன்று சொல்றேன் இன்னைக்கு, அந்த ஜோக்கோட என்னுடைய பேச்ச முடிக்கலாம். ஜோக்குக்கு முன்னாடி, அமெரிக்காவுக்கு இங்கிருந்து நம்ம பொருளை ஏற்றுமதி பண்ணோம்னா, வேளாண் பொருள்களை ஏற்றுமதி பண்ணா 18% வரி நம்ம நாட்டு பொருள்களுக்கு. அமெரிக்காவுடைய பொருள்களை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணா 0% வரி என்பதாக இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது, வேளாண் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, ஈரான் கண்டன தீர்மானத்தை நம்முடைய மோடி முன்மொழிந்திருக்கிறார் சர்வதேச மன்றத்திலே. மோடி தான் ஈரான் கண்டன தீர்மானத்தை முன்மொழிகிறார்.
இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி இறுதியாக ஒன்று சொல்றேன். நேற்று RSS தலைவர் மோகன் பாகவத் சொல்லி இருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிற இந்த போரை நிறுத்துகிற ஒரே தகுதி இந்தியாவிற்கும் மோடிக்கும் தான் இருக்கிறது என RSS தலைவர் மோகன் பாகவத் சொல்லி இருக்கிறார். மோடி பற்றிய இவ்வளவு தகவல்கள் நாம் சொல்லுகிறோம். ஈரானுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிய மோடி தான், முதல் நாள் போய் இஸ்ரேலிலே தந்தை நாடு என்று சொன்ன மோடி தான் நடந்து கொண்டிருக்கிற இந்த போரை அமெரிக்காவுடைய எடுபடியாக ஈரான் கண்டன தீர்மானத்தை முன்மொழிந்த மோடி தான் அமைதியை கொண்டு வருவதற்கு, போரை நிறுத்துவதற்கான ஒரே சக்தி என RSS தலைவர் மோகன் பாகவத் ஒரு உலக ஜோக்க நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அமெரிக்க ட்ரம்ப் சொல்லுகிறான், ஒரு நிமிஷத்துல உன்னை தொலைச்சுகிறேன், நான் சொன்னதை மட்டும் செய்யு அப்படின்றான் மோடியை பார்த்து. ஆக இந்திய இறையாண்மை, இந்திய நாடாளுமன்றம் சர்வதேச ரீதியாக ஒரு ரவுடியாக ஆயுதங்களை கையிலே வைத்து எந்த நாட்டுக்குள்ளும் நுழைவேன், யாரும் என்னை கேட்க முடியாது, ஐநா மன்றத்தை மதிக்க மாட்டேன், நான் ஒரு தனி சர்வதேச மன்றத்தை என்னுடைய ஆதரவாளர்களை வச்சு உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இதை நிறுத்துவது எப்படி என்பதுதான் ஒரே கேள்வி. பொதுமக்கள் வீதிக்கு வர வேண்டும். ஏகாதிபத்திய எதிர்ப்பு 47க்கு முந்தைய நம்முடைய போராட்ட மரபு இருக்கிறது. பிரிட்டிஷ்காரனை அடித்து விரட்டிய மரபு, அந்த மரபை நாம் கையில் எடுப்போம். ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை கற்றுக்கொள்ளுவோம். அதே நேரம் போர் எதிர்ப்பு என்பது நம் வீட்டை பாதிக்கிறது, விலைவாசியை பாதிக்கிறது, கேஸ் சிலிண்டர் இல்ல, இன்னும் பல விஷயங்கள் நாளைக்கு இன்னும் போக போக பாதிக்க போகுது. போர் எதிர்ப்பு ஒரு போராட்ட மரபை, பண்பை நாம் வளர்த்துக் கொள்ளுவோம் என சொல்லி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த, உருவாக்கிய இந்த நிமிடம் வரை பதட்டத்தோடு என்ன அடுத்து எப்படி முடிக்க போறோம், செட்டில் பண்ண போறோம் இருக்கிற என்னுடைய அருமை தோழன் மெய்யப்பன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாவோ சிந்தனை சார்பாக முதல் எதிரியாக, பயங்கரவாதியாக இருக்கிற மோடியை, பாரதிய ஜனதாவை கணக்கு தீர்ப்போம் இந்த நாட்டில் இருந்து என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள். பேச முடியாமல் போனதற்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தோழர் தமிழ்புத்தன் அவர்களுக்கு வருத்தத்தை தெரிவித்து இந்த கூட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.